இன்னைக்கு நம்ம கப் நூடுல்ஸ்ல இருக்கிற 6 வகையான கப் நூடுல்ஸ் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க गाइस வீடியோல போலாம். வாங்க நம்ம எப்படி டேஸ்ட் சிக்கன் எப்படி இருக்கு பாருங்க गाइस. சிக்கன் வரதுல அது மீன் மேக்கர் மாதிரி இருக்கு. அப்படியே இதுலயே பாருங்க गाइस இல்ல தூள் தூளா போடுங்க. பாருங்க தூள் தூளா போடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா தங்கச்சி வந்து மூடி எல்லாத்தையுமே பிச்சு போட்டா. இப்போ அதனால எங்கள் வீட்டில் இருக்கிற சாசரோட மூடி எடுத்து இதை வச்சு மூடுற போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒன்றுத்துக்கோ நாங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். गाइस ஊத்தலாம். தண்ணி கொதிக்க இருக்கு. எவ்வளோ நான் பாதி ஊற்றுறேன். ஒரு அளவு வரைக்கும் தான் गाइस ஊற்றணும். ஆனா அதுக்கு 5 minutes வெயிட் பண்ணனும். சில நூடுல்ஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து ராமன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மூடி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து எவ்வளோ நம்ம வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதை வந்து கீழே ஊற்றிடலாம். அந்த மாதிரி தான் வந்து ராமன்லாம் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. போண்டா நம்ம கட்டாயிச்சா மூடலாம். நான் எல்லாத்தையும் மூட போறேன். ஆட்டா மூடுறதுக்கு மட்டும் மூடு. அசிகரம் மாடு போதும். நாங்கள் எதுக்கு ஃபோர்க் எடுத்துன்னு வந்தோன்னே தெரில. அதில் ஒன்றுத்துக்குமே ஒரு இதில் வந்து 2 ஃபோர்க் இருந்தது. அதனால நாங்கள் வந்து இருக்கிற ஃபோர்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீசனிங் ஆயிலாக வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த தண்ணி வந்து வடிகட்டினோன்னே இதில் வந்து ஊற்ற சொல்லியிருக்காங்க. அது கூட முந்திரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அதுக்கு முந்திரி, அதுக்கும் முந்திரிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரில. இது முந்திரியா பாதாம்னு எனக்கு தெரில. அப்போ பாஸ் பண்ணு. இப்போ வந்து நாங்க தண்ணி ஊத்தியாச்சு. இன்னும் 5 minutes வெயிட் பண்ணோம். அடுத்து பார்க்கலாம். 5 minutes later. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா மேகியும் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேகிலேருந்து ஆரம்பிக்கலாம். இதோட பேர் வந்து விச்டு குட் மசாலா நூடுல்ஸ். ஃபஸ்ட்டு இதை திறக்கலாம். உள்ளே வந்து சரியாக வெந்திருக்கு கைஸ். நாங்கள் வந்து ஆளாளுக்கு ஒரு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறோம். நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப நல்லா இல்லை. மசாலாலாம் கரெக்டாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கொஞ்சம் தண்ணி சாப்பிடு. ரெடி இருக்கு தஞ்சிகா. நல்லா இருக்கா தஞ்சிகா? சூடா இருக்கா? இது கொஞ்சம் தான் நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப கண்டாது. ரொம்ப கல்றாவியா இருக்கா? என்ன தஞ்சி இப்படி சொல்ற? நல்லா இல்ல அது. மசாலா வந்து அவ்வளோ இல்லை. மசாலா வந்து வேப்பிலை அரைச்சி கொட்டின மாதிரி இது காசு லைட்டாக கசைது காசு. நல்லா தான் இருக்கு. இது வந்து 10 out of 5. 5 கூட இல்லை. என்னோட இது வந்து 3 தான் கொடுப்பேன். உன்னோட தஞ்சிகா உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா? எத்தனை மார்க் கொடுப்பேன்? என்கிட்ட நான் 10 எத்தனை மார்க்? 0. சூப்பர். அடுத்து நாங்கள் வந்து கப் நூடுல்ஸோட சிக்கன் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமாடா? கலர்ரா. இதில் வந்து சிக்கன் வந்து உண்மையாலே சிக்கன்னா பேருக்குன்னு மட்டும் இல்லை, உண்மையாலே சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. ஃபஸ்ட்டு கலர் ஆளலாம். இது எல்லாமே வந்து சிக்கன் தான். இதை பாருங்க. சாப்பிடு சாப்பிடு.
இதோட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மேகி வந்து முழுக்க முழுக்க வந்து கோதுமையிலே செய்வாங்களாம்மா. அதனால ஜப்பான்லேயே சவுத் கொரியாவில் எனக்கு தெரில. ஆனால் அங்கே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸே வந்து வாங்கி கொடுப்பாங்களாம்மா. இப்போ வந்து நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான்வெஜ் மேகி சாய்ஸ். நல்லா இருக்குது. சிக்கன்லாம் வந்து நிறையா போட்டிருக்காங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குது. லாஸ்ட்டாக தான் மார்க் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எப்படி இருக்கு கஞ்சிக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சிக்கன்லாம் இருக்கா? அங்கே பார்த்து சொல்லு. எப்படி இருக்கு ரோனி? சிக்கன்லாம் இருக்காடா? நல்லா இருக்கா? இந்த மேகிக்கு வந்து நான் கொடுக்குற ரேட் வந்து 5 out of 7. கஞ்சிக்கா உன்னோட ரேட்? 10 out of சாரி 10 out of 7. நீ? நான் 10 after 10. அவ்வளோதான்க்கா. 10 out of 6. நம்ம வந்து அடுத்த மேகிக்கு போக போகிறோம். லைட்டாக இந்த மேகி வந்து ஒரு ராமன். அதனால் இது வந்து நம்மளாவே தான் செய்யணும். காய்ஸ் இந்த சாஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ இருக்குது. இதில் 2x பாருங்க. 2x. இது எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம வந்து இந்த மேகி வந்து நம்ம வந்து வெடிக்கட்ட போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு ராமன். இது வந்து நம்ம வந்து ட்ரையாக தான் சாப்பிடணும். இப்போ நம்ம வந்து வெடிக்கட்டிடலாம். அது வந்து அந்த மூடியிலே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம அப்படியே கொத்தா அதோட தண்ணியில் வந்துடும். பாத்திரையை மூடி ஓப்பன் பண்ணி போகுது. ஏன்னா ஓப்பன் பண்ணா அப்படியே நூடுல்ஸோட வெளியே கொட்டின்னு வந்துடும். போதும் போதும். இது எப்படி இருக்குன்னு தெரியல. சாஸை பார்த்தாலே பயமா இருக்கு. அவ்வளோ ரெட்டா கொடுத்துருக்காங்க. வெடிக்கட்டியாச்சு. இது வந்து 2x ஸ்பைசின்னு சொல்றாங்க. எங்களுக்கு எப்படி இருக்க போது தெரியல. காரமா இருக்க போதான்னு தெரியல. சாஸ் ஊற்றலாம். எப்படி எடுக்க போதுன்னே தெரியல. சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து முந்திரி வந்து உடச்சி போட போகிறோம். இதில் ஆல்ரெடி உடச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் ராமனுக்கு எதுக்கு முந்திரின்னு வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி போடலாம். காய்ஸ் இத்தனைக்கும் இது பியூர் வெஜ்ஜு காய்ஸ். சூப்பர். இது நான்வெஜ் தான். சாஸை ஊற்ற போகிறோம் காய்ஸ். நான்வெஜ் தான். ஆனால் எதுக்கு முந்திரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதான் எங்களுக்கு கப்பத்தில் வந்து ஒரு கேள்வியா. அதே மாதிரி இந்த சாஸை பார்த்தாலே பயமா இருக்கு. சாஸை பாருங்க காய்ஸ். அப்படிங்கப்பா காஞ்ச மிளகா ஆச்சி போட்டுக்கிற மாதிரி இருக்கு காய்ஸ். இனி நம்ம என்ன கதியாக போக போகிறோங்க தெரியல காய்ஸ். என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. காஞ்ச மிளகா ஆச்சி போட்ட மாதிரி இது காய்ஸ். நெடி ஏறுது காய்ஸ். நெடி மூக்குக்கு ஏறுது. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கலக்குங்க. நெடி ஏறுது. கண்ணில் ஏறுது காய்ஸ். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக கலக்கி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அதில் வர அவ்வளோ சாஸ் கொடுத்துருந்தாங்க. மூக்கில் நெடி ஏறுது. அதுவும் நாங்கள் ஃபுல்லாக மூந்து பாரு. நெடி ஏறுது தனிச்சிக்கா. நான் சாப்பிட போகிறேன். ஸ்பூன் வேறு கொடுத்துருக்காங்க. இதுவரை நாங்கள் பாதி ஊற்றாம ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இது வேறு 2x ஸ்பைசின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். தண்ணி இல்லைப்பா, ரொம்ப காரமாகுது. கஞ்சி சாப்பிட்டு பாரு. குழந்தை வேற டேஸ்ட் பண்ணி பாருங்க. குழந்தை லைட்டாக டேஸ்ட் பண்ணணும் வீடியோவில். என்ன மேடம் அந்த வீடியோவில் போயிட்டே இருந்தது. இந்த ஸ்பூன் ஒரே ஸ்பூன் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கு காய்ஸ்? நம்ம ஒரு பெரிய பைட்டாக இருக்கும். என்னடா
அது பச்சை மிளகா சாப்பிட்ற மாதிரி இது செம்ம காரமாக இருக்கு. கிட்ட கூட அழகு காய்ஸ் இது பச்சை மிளகாயோட காரமா இருக்கு. ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப காரமாக இருக்கு. நாளைக்கு நாங்கள் என்ன கதியாக போகிறோன்னு தெரில. இது வேற எக்ஸ்பிரஸ் வேற. இதுவே வெளிநாட்டில் வந்து இந்த மேகி வந்து இது இப்படி சிவப்பாகுது. அங்கே அமெரிக்கான்ற இது அமெரிக்கா அந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டிலலாம் வந்து அந்த மேகியே ஃபுல்லாக கருப்பாகுது. அதில் கொடுக்குற சாஸில் சேம் வந்து பார்த்தாலே பயங்கர நடிகருது. நீங்கள் நிறைய லைக் பண்ணீங்கன்னா உங்கள் பசிக்கு வாங்குறீங்கன்னா இதை மட்டும் ட்ரை பண்ணி காமிக்கிறோம். உங்கள் பசிக்குன்னு வாங்குனீங்கன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா வேஸ்ட்டாக தான் போகும். சரியான காரமாக இருக்குது. இப்படின்னா வாங்கிட்டு பாதி சாஸ் ஊற்றி சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ காரமாக இருந்தாலும் சாப்பிடுவீன்னு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து உங்களோட சாய்ஸு. ஆனால் இது வாங்கி கொடுத்துறாதீங்க. மஸ்ட் ட்ரை. எத்தனை பாயிண்ட் கொடுப்பண்ணி? 10 out of 10. இது வந்து 8 கொடுங்க. நல்லா இருக்கு, ஆனால் காரமாக இருக்கு. சரி நீமா 10க்கு எத்தனை மார்க்கு? 10 after 7. நான் வந்து 10 out of 8 கொடுப்பேன். இப்போ நான் டேஸ்ட் போறேன். ஆனால் நல்லா இருக்கு. வாயெல்லாம் எரியுது. நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸோ ஐஸ்கிரீமோ ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க guys. அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். சரி நம்ம வந்து இந்த மேகி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த மேகியை சாப்பிட போகிறோம். guys கலரே சூப்பராக இருக்கு. இதுவும் அது மாதிரி தான் guys இருக்கு. பியூர் வெஜ் guys. ஆனால் பியூர் வெஜ். ஆனால் கலர் தான் பயமாக இருக்கு. அந்த காரமான மேகியாக இருந்தாலும் சரி, இந்த மேகியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெஜ்ஜாக இருந்தால் சாப்பிடலாம். guys குடமிளகாலாம் மாற்றிக்கணும். இந்த மேகியோட பேர் வந்து சில்லி சில்லி சில்லி. எனக்கு தெரிஞ்சு 3 மிளகாய் கிட்டே போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த மேகி காரமாக இருக்குன்னா அப்போ இது எவ்வளோ காரமாக இருக்குன்னு நீங்கள் வந்து நினச்சி பாருங்க. அது 2x. அது வச்சு 2x. இது வந்து 5xன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே போட்டுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து சில்லியோட மீட்ரு மட்டுமே 5 மீட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து எவ்வளோ காரமாக இருக்குன்னு தெரில. அதில் மிளகாவே பார்க்க முடியல, அது வந்து ஃபுல்லாக சாஸ் ஆச்சு. இது வந்து ஃபுல்லாக மிளகா வந்து அப்படியே தெரிஞ்சு பார்த்தாலே இது இப்போ எவ்வளோ காரமாக இருக்க போகுதுன்னு தெரில. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். என்ன போகுதுன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது. காரம் இருக்குது, ஆனால் அவ்வளோ காரம்னு இல்லை. பேர் தான் சில்லி சில்லின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் காரம்னு எதுவுமே இல்லை. நீங்கள் இது சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து காரம் என்ன பிடிக்கும்னா இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் என்ன போகுதுன்னு தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டது ஒன்றும் காரமாக இருக்குது. நல்லாக்கா எப்படி இருக்கு? நினச்சிக்கா 10 after 9 கொடுப்பேன். நான் லாஸ்ட்டாக சொல்லுவேன் காய்ஸ். ஒரே பச்சை மிளகாவாக இருக்குது, காஞ்ச மிளகாவாக இருக்குது, சில்லி ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டோம். நாய் கிஞ்சது என்னது? அது கீழே பார்த்து காய்ஸ் வெறும் காஞ்ச மிளகா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒர்த்து இல்லை, உப்பு எதுவுமே இல்லை, அவ்வளோ நல்லா இல்லை. நான் வந்து இது வந்து 10 out of 6 தான் கொடுப்பேன். இது வந்து காரம்னு சொல்லிக்கிற அளவுக்கும் இல்லை, அதே மாதிரி நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப காரம் இல்லை. நீ தனிச்சிக்கா? நான் 10 after 9 கொடுப்பேன். இது காரமாக இருந்துச்சா? 10 after 2 தான் கொடுப்பேன். ஏன்னா உப்பு சப்பு எதுவுமே இல்லை, இது போய் நல்லா இருக்கேன்றாங்க. வாங்க காய்ஸ் அடுத்த மேகிக்கு போகலாம். இந்த மேகிலையும் அதே மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கைஸ் ஒரே நிமிஷம் இதை பாருங்களேன். இதில் வந்து அதில் வந்து பேருக்குன்னு கொஞ்சம் தான் மிளகா இருந்தது. இதில் பாருங்கள் ஒரு மிளகாவே முழுசாக போட்டிருக்காங்க. காய்ஸ் எண்ணெயாட்டி வடியுது காய்ஸ். என்ன கலராக இருக்குது. இந்த மேகியோட பேர் வந்து என்னடா ஹாட் அண்ட் ஸ்பைசி கொரியன் சிக்கன். இது வந்து சீசனிங் ஆயில். இது வந்து சீசனிங் ஆயில் காய்ஸ். எண்ணெயாக பாருங்கள் இவ்வளோ சிவப்பாக இருக்குது. எண்ணெய் மட்டுமே காய்ஸ். இது வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு வயிறு என்ன ஆக போதோ, நீங்கள் மட்டுமே காரமாக சாப்பிட்றோம். இது வந்து கலக்கிடலாம். கலக்கு கலக்கு காய்ஸ். இதில் அந்த சிக்கன் மேகி மாதிரி இதுலேயும் கொஞ்சம் சிக்கனாக இருக்குது. இருங்க அந்த குளிக்க முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஆமாம் இதில் சிக்கன் இருக்குது. சுத்தணுன்னா கீழே ஓட்டிடும். இது வந்து குளிக்கியாச்சு. இது வந்து எவ்வளோ காரமாக இருக்க போகுதுன்னு தெரியல.
ஃபஸ்ட்டு இருந்த மேகி வந்து கொஞ்சம் பரவாயில்ல. செகண்டாக வந்த மேகி வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கும்னு நினச்சோம். இப்போ அதுக்காக அவ்வளோவா காரம் இல்லை. ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக, சிக்கன் ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ இந்த மேகி இது வந்து எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு வந்து பார்க்க போகிறேன். இந்த பாருங்க உள்ள உனக்கு அந்த ஸ்மெல்லு தெரியும் உங்களுக்கு. அது ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. நல்லா அப்படியே சிக்கன் ஸ்மெல் வந்து அப்படியே தெரியுது. சமைக்கிற ஸ்மெல் மாதிரி இருக்குது காய்ஸ். நான் வந்து இதை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இந்த பாருங்க ஒரு முழு மேகி இது உள்ள ஒரு முழு மிளகாவே இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை. எஸ் கன்சியாக ட்ரை. அது செகண்ட் மேகியே பரவாயில்ல. இது வந்து நல்லா இல்லை. இதே மாதிரி மேகி பிடிச்சிக்கிறவங்க கூட இதை வெறுத்துருவாங்க. சீசனிங் கொடுக்குறங்கிற பேரில் எதுவுமே கொடுக்கல. ஆனால் சிக்கன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது கன்சியா? இது கொஞ்சம் சிக்கன் டேஸ்ட்டாக தரும். இதுக்கு நான் வந்து 10 ஆஃப்டர் ஒரு 12 தரேன். காய்ஸ் தண்ணியை பாருங்க காய்ஸ். சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏற்கனவே எனக்கு வாயெல்லாம் எரியுது. அடுத்து இருக்கிற மேகி எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. காய்ஸ் இது நல்லா இருக்குது. மொத்தம் நம்ம வாங்கினதுலேயே இது மட்டும் தான் காய்ஸ் சூப்பராக இருக்குது. சிக்கன் துண்டு சிக்கன்லாம் நிறைய இருக்குது. இந்த மேகி வந்து நல்லா தான் இருக்குது கைஸ். இது வந்து மற்ற எல்லா மேகிக்குமே இது பரவாயில்ல. ஆனால் இந்த சிக்கன் மேகி வந்து நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி இந்த மேகி வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்த மேகி போகலாம் கைஸ். இந்த மேகி வந்து நான் வந்து 10 out of 9 கொடுப்பேன். ஏன்னா இது வந்து நல்லா இருக்குது. உண்மையான மிளகா எல்லாமே இருக்குது. நீ எடுத்து நினச்சிக்கா. நான் ஒரு 10 ஆஃப்டர் 12 கொடுப்பேன். 10 out of 12. நான் வந்து 10 out of 12 9 கொடுப்பேன் கைஸ். ஏன்னா இது நல்லா இருக்குது. நம்ம சாப்பிட்டதுல இது மட்டும் தான் கைஸ் நல்லா இருக்குது. அடுத்த மேகி வந்து பிரிச்சிடலாம். இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட் மேகி. இதோட பேர் வந்து யூ கொரியன் ரெட் பாருங்க கைஸ். ஒரிஜினல் ஓஜி ராமன் மாதிரியே இருக்கு கைஸ். கையிடுறேன். இது வந்து கையில கொட்டிட்டாங்க. நூடல்ஸ் டப்பால ஊற்றி சொல்லிட்டு வெள்ளை கையில் ஊற்றிட்டாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நல்லா அழிவு போன மாதிரி இருக்கு. நூடல்ஸ் சாப்பிடு. தண்ணி அலிப்பழ ஸ்மெல் அடிக்குதுடா. என்ன இப்படி நாறுது? தண்ணி வேணும் உனக்கு. தண்ணி இல்லை பெப்சியை குடிச்சு தான் நான் இது பண்ணோம். இன்னைக்கு தண்ணி குடிக்காம வெறும் அந்த பெப்சி ஜூஸ் மட்டும் குடிச்சே போடுறோம். உங்களுக்கு ஒரு லைக் அடிச்சு போடுங்க ப்ளீஸ். காய்ஸ் கிட்ட வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் காய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் போட்டு வந்துடுவீங்க. அவ்வளோ நாத்தமாக இருக்கு. வேடாக இருக்குது. இதோட நாத்து வந்து பல அழுவி போன மாதிரி இருக்கு. அது விட்டு ரொம்ப நாத்தமாக இருக்கு. சாக்ஸ் நாத்தமாக சாக்ஸோட இல்லை நீங்கள் வந்து ஒரு மாட்டு பண்ணையில் வேலை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல அழிவு போன காய்கறி எல்லாம் போட்டு வச்சுப்பேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது இதோட வாசனை. டேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்துறாரு அப்பா நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கு காய்ஸ். அவ்வளோ காரமாகவும் இல்லை, நல்லா தான் இருக்கு. அடுத்து நான் சாப்பிட்டு போக்க போகிறேன். எப்படி இருக்குன்னே தெரியல. ஆனால் ஸ்மெல்லு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு.
இப்போ நான் லாஸ்ட்டாக நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரத்தம் ஒழுகுது. அத்தை மாதிரி அந்த ஆயிலோட ஸ்மெல் தான் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதோட இது இருக்கும், இது நல்லா தான் இருக்குது பாருங்கள். நான் வந்து இதை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சிக்கன் கட்சி வெஜ்ஜு மேகிடா, சிக்கன் தர்ற. ஏய் மேகி சரியாக வேகலை. ஏய் வந்துருடா. இங்கே வேகலை. நல்லா இருக்குது. இந்த சிக்கன் மேகிக்கு அடுத்து செகண்டாக நான் ஒரு மேகி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து இந்த மேகி நல்லா இருக்குது. நல்லாவே இருக்குது. அந்த ஆயிலோட ஸ்மெல் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து காமிச்சிச்சு காரம்னா அவங்க கொடுத்துக்கிற அளவுக்கு இருக்குது. ஒர்த்து தான் இந்த மேகி. கைஸ் நம்ம சாப்பிட்ட 6 மேகியில் இது வந்து நான் ஒரு 4th place கொடுப்பேன் கைஸ். ஃபஸ்ட்டு ப்ளேஸ்ன்னா இந்த மேகி சொல்லுவேன் கைஸ். செகண்ட் ப்ளேஸ் வந்து இதுதான். இது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. தேர்ட் ப்ளேஸ் வந்து இது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு வாய் தான் வச்சா ஆனால் வாயே ஏரியா இருந்துச்சு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. 4th place. நான் 5th place கொடுப்பேன். அதோட சாஸ் இதுதான் கைஸ் லாஸ்ட்டாக கொடுப்பேன். ஏன்னா இது பட் நல்லாவே இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உப்பு சப்பு இல்லாமல் அங்கே பாருங்க கைஸ். வெறும் கருவேப்பிலை தண்ணியை போட்ட மாதிரி இருக்கு கைஸ். இருக்கிறதுலே எல்லா மேகியும் பாருங்கள். இந்த மேகி இது மட்டும்தான் கைஸ் நாங்கள் தொடாமல் வச்சுருக்கோம். மீதி எல்லாமே பாதி கூட சாப்பிட்டோம் கைஸ். பாருங்க கைஸ். இல்லை தங்கச்சி சூப் மட்டும் தான் கைஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து என்னதுன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் இது, செகண்ட் பிளேஸ் இது, தேர்ட் இது, 4th வந்து அது, 5th இது, அண்ட் லாஸ்ட்டாக வந்து இது. ஏன்னா நல்லா இருந்தது, ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வெறும் தண்ணி, சுத்தமாக இல்லை கைஸ். வெறும் தண்ணி தான் இருக்குது. வெறும் தண்ணி கருவேப்பிலை அது மட்டும் தான் இருக்குது. சொல்லு பிரைஸ் கொடுத்தேன். ஏன்னா அதனால தான் சூப் மட்டும் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டா இது கூட விட்டு வைக்க மாட்டேன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். அடுத்தது இது ஒரு செகண்ட் பிரைஸ். அடுத்தது இது தேர்ட் பிரைஸ். இது 5th பிரைஸ். இது 6th பிரைஸ். இது லாஸ்ட்டா? இது 6th பிரைஸ். இது 7th பிரைஸ். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருந்தாக்கா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை வந்து வீடியோவை எடுத்து போடுறோம். அதே மாதிரி எல்லாருக்குமே மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், உழவர் பொங்கல். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். இது இனியோட இந்த வீடியோ முடியுது. பாய் பாய் கைஸ். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல்.